நேசம் நிறைந்த உள்ளத்தாள் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய அளவாய் சொக்குநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் நாயன்மார்களுடைய குருபூசை திருநாளன்று அவர்களுடைய அருள் வரலாற்றை தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இன்று திருநாவுக்கரசருடைய அருள் வரலாற்றை தொடர் சிந்தனையாக திருநாவுக்கரசருடைய அற்புதங்கள் அப்பர் பெருமானின் அற்புதங்கள் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய தினம் அவருடைய அவதாரம், அவர் எங்கிருந்து வந்தார், ஏன் வந்தார், எப்படி வந்தார், அவரை எப்படி சுவாமி ஆட்கொண்டார், இந்த வரலாற்றுகளையெல்லாம் நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம். இப்போ இன்றைய தினம் அவர் மாற்று சமயத்திலிருந்து தாய் சமயத்திற்கு சைவ சமயத்துக்கு திரும்பிவிட்டார். பெருமான் திலகவதியாருடைய வேண்டுகோளின்படி சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்கின்றார். திருவதிகை விரட்டானம் சேர்ந்து தமக்கையாருடைய பாதத்திலே விழுந்து பணிந்து எழுந்து திருநீர் வாங்கி பூசிக்கொண்டு உள்ளே சென்று விரட்டானேஸ்வரரை கண்டு வணங்கி பதிகம் பாடுறார். பதிகம் பாடி சூளை நோயும் அவருக்கு தீர்ந்து விடுகின்றது. இப்போ சாமி அவருக்கு நீ இனிமேல் திருநாவுக்கரசு என்ற நாமத்தால் உலகேலும் ஏத்தப் பெறுவாய் அப்படின்னு சொல்லி அசரீரியா சொல்கிறார். இந்த திருநாவுக்கரசு அப்படின்ற பேர் சாமி வச்ச பேர். அவருக்கு வேறு யாருக்கும் சாமி பேர் வைக்கலை. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு வைக்கலை, நண்பர் அவருக்கு வைக்கலை, ஞானசம்பந்தர் பிள்ளையார் குழந்தை அவருக்கு சிவிகை வேணுமா, முத்துப்பந்தல் வேணுமா, குடை வேணுமா, முத்து சின்னம் வேணுமா, எல்லாம் கொடுத்தார். தாளம் வேணுமா, அத்தனையும் கொடுத்தார். பேர் வைக்கலை. மாணிக்கவாசகருக்கு பேர் வைக்கலை. ஆனால் நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு பேர் அவரே கூப்பிடுறார். திருநாவுக்கரசு என்று ஏழுலகம் ஏத்தப் பெறுவாய்ன்னு அவரே சொல்கிறார். ஏன்னா இவர் தான் வேறு சமயத்துக்கு போயிட்டு இங்கே வந்திருக்கார். மற்றவங்கெல்லாம் சைவத்திலே தான் இருந்தாங்க. அதனால தான் இவருக்கு பேர் சாமியே வைக்கிறார். இப்போ சமணத்திலிருந்து இப்போ சைவத்துக்கு வந்திருக்கார் இல்லையா. இப்போ சைவ கோலம் திருநீரும் கண்டிகையும். இப்போ எப்படி நம்ம மாணிக்கவாசகர் குதிரை வாங்க அமைச்சராக போகும்போது அங்கே பெருமான் ஆட்கொண்ட உடனே அடியார் கோலத்துக்கு வந்துடுவார். சைவ கோலத்துக்கு திருநீரும் கண்டிகையும் புனைந்து அடியார் கோலத்தில் இருப்பார். நீங்கள் திருப்பரந்துரை போனீங்கன்னா 2 தூணில் எதிர் தூணில் பார்க்கலாம். ஒரு தூணில் கம்பீரமாக அமைச்சராக இருப்பார், இன்னொரு தூணில் பணிவோட திருநீரும் கண்டிகையும் அடியாராக இருப்பார். அந்த மாதிரி இப்போ அப்பர் சுவாமிகள் மாற்று சமயத்திலிருந்து அந்த உடைகளையெல்லாம் போட்டு இங்கே சைவத்துக்கு பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய வேடம் சிவவேடம் அப்படியே திருநீரும் கண்டிகையும் புனைந்து சைவ வேடத்தோடு இருக்கார். இதில் உளவாரப்படை, வாயிலே தேவாரம் கையிலே உளவாரம் என்று வாழ்ந்தவர் நம்மளுடைய நாவுக்கரசு பெருந்தகை. உளவார படை கொண்டு திருத்தொண்டு
உடலால் தொண்டு செய்கிறார், உள்ளத்தால் சுவாமியை நினைக்கிறார், வாக்கால் பாடுறார். மனம் வாக்கு காயம் என்ற முக்கரணங்களால் சைவத்தொண்டு புரிகின்றார் நம்மளுடைய திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தான், ஏன்னா சாமியை அழைத்த பேர் இல்லையா, அதனால். இப்போ திலகவதியார் ஒரே நினைந்து உருகுறாங்க, நம்மளுடைய தம்பியை சாமி இப்படி ஆட்கொண்டு நம்மளோட விண்ணப்பத்தை ஏற்று அழைத்து கொண்டார்னு ஒரே மகிழ்வு எல்லாருக்கும். இப்போ இந்த சமணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சும்மா இருப்பாங்களா? இந்த தர்மசேனருக்கு சூளை நோயை நம்மளால் ஒருத்தரும் தீர்க்க முடியலை. ஆனால் அவர் சைவராகி பிணி நீங்கி நலம் பெற்று நல்லா இருக்கார். இப்போ நம்ம சமயம் என்ன ஆகும்? வீழ்ந்து போயிடும். இதை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சமயத்தை அழிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்று கூடி பேசுகிறாங்க. இப்போ இந்த தர்மசேனர் சைவராகி விட்டார்ன்றது பல்லவ மன்னன் அறிந்தா, மன்னன் சமணத்தில் இருக்கான், நரசிம்ம பல்லவன். அப்போ அந்த மன்னன் அறிந்தால் என்ன செய்வான்? நமக்கு கொடுக்கின்ற மானியமெல்லாம் இனிமேல் நீக்கிடுவான், கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு கொடுந்தொழில் அதை செய்கிறதுக்கு துணிகிறாங்க, வஞ்சனை செய்கிறதுக்கு துணிகிறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய தமக்கையார் சைவ சமயத்தில் இருந்ததால் தர்மசேனர் தாமும் சைவ சமயத்தில் சேர எண்ணி சூளை நோய் என்று பொய்யாக நடித்து அது தீரவில்லை என்று சொல்லி தமக்கையாரிடம் சென்று சைவரானார்னு சொல்லிட்டாங்க அரசன்ட்டு போய். அப்போ அரசர் இந்த துன்மதியுடைய சமணர்கள் தமது சமயத்தை சேர்ந்த பல்லவ மன்னன் அரண்மனைக்கு கூட்டமாக போகிறாங்க. கூட்டமாக போய் தர்மசேனர் தனக்கு சூளை நோய் வந்ததாக சொல்லி நடித்து தமது தமக்கையாரிடம் சென்று சைவராகிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மன்னன் ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்படியா, பொய்யா நடித்து நம்மளுடைய சமயத்தை இந்த மாதிரி துச்சமாக நினச்சி மாற்று சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு தாய் சமயத்துக்கு சென்றிருக்காரு, என்ன தண்டனை கொடுக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட சமயத்தை பழித்து அவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புல்லர்கள் அந்த பொய்யர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அருளும் அறிவுமின்றி அந்த சமணர்கள் சொல்கிறத கேட்டு அந்த மன்னன் அந்த தீயவனை தண்டிக்க வேண்டும், எந்த காரணம் கொண்டு அவனை விடக்கூடாது, அவனை என்பால் அழைத்து வாருங்கள்னு சொல்லி கட்டளையிடுறார். அப்போ அங்கிருந்த அமைச்சர்கள் யாருமே மன்னனுக்கு அந்த நீதியை எடுத்து சொல்லலையாம். சமயம் மாறுவது குற்றம் இல்லை, அது என்ன மிகப்பெரிய குற்றமா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்குது, வழிபடுறாங்க, அது ஒன்றும் தவறில்லை. அவங்கவுங்க பக்குவத்துக்கேற்ப அவங்கவுங்க ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுவாங்க. அதுபோல் அவருக்கு அந்த சமய கொள்கை ஈர்க்கப்பட்டு போனார், தாய் சமயத்துக்கு வரணும்னு வந்துட்டார். இது ஒன்று தண்டிக்கக்கூடிய தவறு இல்லை. இதை இந்த அமைச்சர்கள் யாருமே எடுத்து சொல்லலையாம் அரசனுக்கு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, போகிறாங்க திருநாவுக்கரசர்கிட்ட போய் நம்மளோட அரசர் உன்னை அழைத்து வருமாறு எங்களை அனுப்பியிருக்கார், அதனால் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்மளுடைய சாமி அதுக்கெல்லாம் பயந்தவரா திருநாவுக்கரசர் பார்த்தார், அழைக்க வந்தவங்கள பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், எனக்கு அரசன் சிவபெருமான் ஒருவரே, வேறு எந்த அரசனும் எனக்கு கிடையாது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம், அதான் அந்த பாடலோட பொருள். நாம் யாருடைய குடிக்கு கீழும் இல்லை, இறைவன் சிவபெருமான் அவருடைய குடிக்கு கீழே மட்டும்தான் இருக்கேன், அவர் தான்
என்னோட கடவுள். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன்னு சொன்னவர். அதான் சொல்கிறாரு, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை என்றோம். எமனே வந்தாலும் பயப்பட மாட்டோம். ஏன்னா காலால் உதைத்தவர் நம்மளுடைய பெருமான் மார்க்கண்டேயனுக்காக. நரகத்தில் இடர்படும், நரகத்துக்கு கண்டிப்பாக போக மாட்டோம். சிவனடியார்களுக்கெல்லாம் நரகத்தில் இடம் இல்லை, சிவலோகத்தில் தான் இடம். அதனால் தைரியமாக சொல்கிறாரு, நரகத்தில் இடர்படும் நடலை அல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம். பிணினா என்ன பிணி? பிறவி பிணி தான், தொடர்ந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த பிறவி பிணி நீங்கி முத்தி, அதான் வீடு பேர். அதான் சொல்கிறார், ஏமாப்போம் பிணி எறியோம் பணிவோம் அல்லோம், யாருக்கும் பணிய மாட்டோம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இன்பமேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் துன்பம் இல்லைன்னு ஒரு வாட்டி சொல்கிறார். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏன் தெரியுமா? நாமார்க்கும் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறியினோமே. இந்த நான் வழிபடுற பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தாமார்க்கும் குடியல்லா சங்கரன், யாருடைய குடிக்கு கீழும் இல்லை, தனி ராஜ்யம் உள்ளவர். அவர்தான் தலைவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அப்பேற்பட்ட சங்கரனை வழிபடுற நான் எதுக்கு பயப்படணும் யாருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அமைச்சர்கள் சொல்கிறாங்க, சாமி உங்களை அழைத்து கொண்டு வர சொல்லி எங்களுக்கு உத்தரவு. இப்போ நீங்கள் வரலைன்னா இந்த தண்டனையெல்லாம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? எங்களுக்கு தான் கிடைக்கும். அவரை அழைக்காமல் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நாவுக்கரசு சுவாமிகள் கிளம்பி போகிறார். போன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ நாவுக்கரசர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மன்னன் என்ன செய்கிறான்னா, அந்த சமணர்களை கேட்குறான், யாது செய்வோம் நாம், அந்த தர்மசேனரை என்ன செய்யலாம் சொல்லுங்கள்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நீற்றறையில், அதாவது சுண்ணாம்பு காலவாயின்னு சொல்கிறது. சுண்ணாம்பு நம்ம வீடுகள்லாம் முன்ன சுண்ணாம்பு வச்சு தான் வெள்ளை அடிப்பாங்க வீட்டை. அப்படி இருக்கும்போது அந்த சுண்ணாம்பை ஒரு தண்ணியில் போட்டோன்னே அப்படியே மலமலன்னு கொதிச்சு எல்லா பக்கமும் தெரிக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் சுண்ணாம்பு, அவ்வளோ ஒரு சூடு. அது எப்படி இருக்கும்? அது சுண்ணாம்பு அறையவும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டாலே அவ்வளோ கொதிக்கும். சில நேரம் அவங்க மண் பாத்திரத்தில் போட்டால் அந்த பானையே வெடிச்சிடும். அந்தளவுக்கு கொதித்து வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு அறையே இருக்குது நீற்றறைன்னு. அதில் இரக்கமே இல்லாத அந்த படுபாவிகள் நம்மளுடைய நாவுக்கரசர் பெருமானை அதில் போட்டு அடைச்சி வச்சுறாங்க. அடைச்சி வச்சா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 நாட்கள். எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. 7 நாள் எப்படி இருந்தார் நம்மளுடைய நாவுக்கரசு சுவாமிகள், எப்படி இருந்தார் அந்த 7 நாள் அந்த நீற்றறையில் அப்படின்னு அவர் வாக்காலேயே சொல்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலேன். எப்படி இருந்தது நீற்றறை? அந்த கொதிக்கக்கூடிய சுண்ணாம்பில் எப்படி இருந்தார் சாமி? மாசில்லா வீணை, குற்றமில்லாத வீணையோட நாதம். மாலை மதியம், ஏன்னா உச்சினா வெயிலாக இருக்கும், அது கடுமையால இருக்கும், அதான மாலை மதியம்னு சொன்னார். அந்த மாலை மதியம் எப்படி இருக்குது? தென்றல் வீசுது, இளவேனில் காலமாக இருக்குது. வீங்கில வேணிலும் வேநீர் காலம், அது இளவேநீர் காலம். மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே.
பொய்கை இருக்குது அருகாமையில், அதில் நீர் இருக்குது, வண்டுகள்லாம் ரீங்காரமிடுது. அப்படிப்பட்ட இடத்துல என்னுடைய தந்தை இருக்கு. ஈசன் என்னுடைய தந்தை, அவருடைய இணையடி நிழல் கீழே இருக்கேன். இப்படி இருக்கேன் நான். அவ்வளவு குழுன்னு அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கார். 7 நாள் கழித்து இந்த பாவிகள் வந்து திறந்து பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு, அப்படியே அம்பலவாணரோடு அடிமலரில் ஊறக்கூடிய அந்த அமுதத்தை, தேன் அமுதை அருந்தி ஊனமின்றி உவப்போடு களிப்போடு மகிழ்வோடு இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரை கண்டு அவர்கள் அதிசயித்தார். இப்போ மன்னன்ட்ட போய் என்ன சொல்கிறாங்க சமணர்கள்லாம், நம்ம சமயத்தில் இருக்கும் பொழுது நாம் கற்றுக் கொடுத்த அந்த மந்திரங்களை வைத்து அந்த நீற்றறையிலிருந்து தப்பித்து விட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னோடனே, நஞ்சு கலந்த பாலெண்ணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சரின்ட்டான் அரசன். இப்போ நஞ்சு கலந்த சாதத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. அதான் சாமிக்கு தெரியும், யாருக்கு, நாவுக்கரசு சுவாமிகளுக்கு. அவர் சொன்னாராம், கொஞ்சம் கூட நெஞ்ச மருந்தலை, நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாராம். ஆலமுண்ட நீலகண்ட பெருமானுடைய மெய்யடியார்களுக்கு விடம் அமுதாவதில் என்ன ஆச்சரியம்? அவரே தேவர்களை காக்கும் பொருட்டு தானே நஞ்சை அமுதாக உண்டார். அப்படி இருக்கும்போது அவருடைய அடியார்களுக்கு நஞ்சு அமுதாகாமல் இருக்குமா? ஆயிருக்கு நம்ம நாவுக்கரசருக்கு. அப்போ இதை பார்த்த சமணர்கள் அஞ்சுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க. இப்பையும் என்ன சொல்கிறாங்க, பயந்துட்டு இருந்தாலும் உண்மையை சொல்லலை. இப்பையும் போய் நம்ம சமயத்தில் கற்றுக்கொண்ட மந்திரத்தை வைத்து அந்த விடத்தினால் வரக்கூடிய துன்பத்தை நீக்கி தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இனி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அரசன் கேட்குறான். அப்போ யானை காலால் இடற வைப்போம், இதிலிருந்து நாம் தப்ப வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு குழி தோண்டி அதில் தலை மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி, உடம்பெல்லாம் அந்த குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு யானையை ஏவி விட்டு, யானையை வந்து அந்த ஊசியை வச்சு குத்தி மதம் பிடிக்க வச்சு அவர் மேலே ஏவி விடுறாங்க. போய் அவரோட தலையை வந்து துண்டாக வந்து மாதிரி போய் விழணும் அப்படின்ற நோக்கம், எண்ணம். எவ்வளவு எண்ணம் பாருங்கள். அப்படின்னு சொல்லி அவரை தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. அப்போ பார்க்குறாரு, அவர் எதுக்குமே அஞ்சலை. சுழோய் நோய் வந்து சைவத்துக்கு வந்த பிறகு எதுக்கும் அஞ்சலை. அவர் அஞ்சுவது யாவொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னார். இந்த பாடல், சொன்னவன் சந்தன சாந்தும் சுடர்திங்கட் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரநேரும் அகலம் வலாய் அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நான் யாருக்கும் பயப்பட போகிறதில்ல, அஞ்ச போகிறதில்ல. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்ட்டார். இப்போ இந்த ஓடி வந்தது இல்லையா மதம் பிடித்த யானை, அந்த மதம் பிடித்த யானை யார் ஏவி விட்டாங்களோ அவங்க பக்கமே திரும்ப போய் அவங்க மேலே பாய்ந்து சமணர்களை கொன்று அவங்கள தூக்கி போட்டு மெதிக்குது. நகரையே ஒரு கலக்குச்சு. இப்போ சமணர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்ப மன்னனுடைய பாதத்தில் போய் விழுந்து இனி என்ன செய்கிறதுன்னு ஒரு மன்னனுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. 3 இதுலையும் வந்து தப்பிட்டார். நீட்டறையிலேருந்து தப்பிட்டார், நஞ்சு கலந்த சாதம் கொடுத்தாங்க தப்பிட்டார், யானைக்காலில் இடற வைக்க பார்த்தாங்க தப்பிட்டார். வேறு என்ன செய்யறது?
அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கல்லை கட்டி ஒரு கடலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதை செய்கிறதுக்கு துணிகிறாங்க. ஒரு பெரிய கல்லை எடுத்து அவரோட சேர்த்து கட்டி ஓடத்தில் வைத்து கொண்டு போய் நடுக்கடலில் போட்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, நினச்சி பார்க்கவே நமக்கெல்லாம் கண்ணீர் வருது, சொல்லவே முடியல. அவ்வளவு அடுக்கடுக்கா 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 அவருக்கு துன்பத்தை துயரத்தை கொடுக்குறாங்க சமணர்கள். அப்போ தான் சொற்றுணை வேதியன் பாடுறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நம்மளுக்கு சொல்லுக்கு துணையாக இருக்கக்கூடியவர் சாமி. அவருடைய ஐந்தெழுத்து நமக்கு சாதனம், ஐந்தெழுத்து நமக்கு தோணி, ஐந்தெழுத்து நம்மளை பிறவிப்பிணியிலிருந்து நீக்கி இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். அதான் சொல்கிறார், சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும். கல்லை கட்டி, கற்றுணை கட்டின்னு கூட சொல்ல, பூட்டின்ட்டார். அப்போ எப்படி கட்டியிருக்காங்க? கற்றுணை பூட்டி கடலில் பாய்ச்சினும், தூக்கி எறிஞ்சிருக்காங்க. நற்றுணை ஆவது நமச்சிவாயம். நமக்கு நல்ல துணையாக இருக்கக்கூடியது எதுன்னா நமச்சிவாயம். நாமளும் கடலில் தான் இருக்கோம், நாம் அதை உணராமல் இருக்கோம். பிறவி என்ற பெரும் கடலில் நாம் கிடக்கோம். நம்மளையும் 3 கட்டு, ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 கட்டை கட்டி தூக்கி போட்டிருக்காங்க நம்மளோட வினையின் காரணமாக. அதை நம்ம உணராமல் கிடக்கோம். இந்த ஆன்மாக்கள் ஓய்வு பெறணும்னு தான் நாவுக்கரச பெருமான் இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகமெல்லாம் அற்புத பதிகங்கள். இந்த 4 பதிகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கட்டத்தில் இருந்தும் அவர் தப்பி வர்றதுக்கு உதவிய பதிகம், அற்புத திருப்பதிகம். இதெல்லாம் நம்ம தினசரி ஓத வேண்டிய அற்புத திருப்பதிகம். பிறவிங்கிற பெருங்கடல்லிருந்து நீந்தணும்னா, நம்ம இறைவனோட திருவடி சேரணும்னா இந்த பதிகங்களை பாடணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்வியலில் உலகியலில் என்ன துன்பம் நேர்ந்தாலும் இந்த பதிகங்களை பாடினால் துன்பம் நீங்கும், இடர் நீங்கும் என்பது திண்ணம். இந்த வகையிலே நாம் இன்று அப்பரின் அற்புதங்கள் என்ற வகையில் 2வது அற்புதமாக அந்த 4 மன்னன் கொடுத்த தண்டனைகளிலிருந்தும் எப்படி பதிகம் பாடி மீண்டார் என்று நாம் சிந்தித்தோம். தொடர் சிந்தனையாக நாம் அப்பர் சுவாமிகளுடைய அற்புதங்கள் என்ற வகையிலே சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி துணை செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இந்த அற்புத பதிகங்கள் 4 பதிகங்கள் பார்த்தோம். சுண்ணாம்பு காலவாயில் போட்டப்ப மாசில் வீணையும், நஞ்சு கலந்த சாதம் கொடுத்தப்ப நஞ்சும் அமுதாம் நாதன் அடியாருக்குன்னு சொல்லி அந்த பதிகம் பாடி அந்த துன்பத்திலிருந்து மீண்டார். யானைக்காலை வச்சு இடற வைக்கும்போது சொன்னவன் சந்தன சாந்தும் என்ற பதிகத்தை பாடி அந்த துன்பத்திலிருந்து மீண்டார்னு பார்த்தோம். இப்போ இந்த கல்லை கட்டி கடலில் போட்டப்ப பாடிய பதிகத்தை நாம் பாடி, ஏன்னா 5 எழுத்து பதிகம், பஞ்சாக்கர பதிகம், நமக்கு தோணியாக இருப்பது பஞ்சாக்கர பதிகம்.
ஐந்தெழுத்து தான் நமக்கு சாதனம் இறைவனை அடைவதற்கு. திருநீறு, கண்டிகை, ஐந்தெழுத்து 3 மிக இன்றியமையாதது. அதனால் இந்த பதிகத்தை நாம் பாட இருக்கோம். சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோள கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சு ஆடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வலல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிரான் என்று வினவுவோமல்லோம். அடுக்கற்கில் கிடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நிறருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தணர் கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழும் நீள்முடி நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவாணலன் குலமிலராகிலும் குலத்துக்கேற்பவோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னறியாகிய முதல்வன் கண்ணன் தன்னறியே சரண் ஆதல் திண்ணமே அன்னறியே சென்றங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னறியாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் புப்பினை திருந்தடி பொருந்த கை தோள நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவள்ளார் தமக்கு இடுக்கண்ணில்லையே இடுக்கண்ணில்லையே இடுக்கண் இல்லையே. திருச்சிற்றம்பலம்.